இந்த மாதிரி குர்த்தி இல்லாட்டி ப்ளவுஸில் வந்து நம்ம நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுப்போம். அந்த கிராஸ் பீஸ் வந்து கொடுக்குறதுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிராஸாக. இப்போ அந்த பீஸை வந்து 2ஆக மடிச்சுட்டு அதோட ஓரத்தில் வந்து எட்ஜ் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தைக்கும் போது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண கிராஸ் பீஸை வந்து நெக்கோட நல்ல சைடு வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்கு எந்த அளவுக்கு விட்டுருந்தீங்களோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு குட்டி குட்டி சிசர் கட் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிசர் கட் வந்து கொடுக்கும்போது அந்த கிராஸ் பீஸ் வந்து ஈஸியாக டேர்ன் ஆகும். இப்போ இந்த பீஸை வந்து திருப்பிட்டு கிராஸ் பீஸ் மேலே வந்து படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த தையல் போட்டதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த தையல் வெளியில் தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பீஸை வந்து ஹெம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள் சைடு போகிற பீஸை வந்து நீங்கள் ஹெம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.